அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். குரு ஒரு கண்ணாடி, குரு ஒரு புனிதம். குருவே சரணம். ஆத்ம நண்பர்களே வணக்கம். நிறைய பேர் கேட்ட சந்தேகத்தில் குடலில் புண்கள் இருக்கிறதும் வாயில் புண்கள் இருக்கிறதும் உணவு சாப்பிடும்போதும் உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் நிறைய எரிச்சல் இருக்கிற மாதிரி நீங்கள் தெரிவிச்சிருந்தீங்க. இதை இனிஷியலாக கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அதிகாலையில் வேறு எந்த உணவும் எடுத்துக்காமல் வாய் மட்டும் கொப்பளிச்சுட்டு தேங்காவை நல்லா துருவி அந்த தேங்காவை நல்லா வாய்க்குள்ளே போட்டு மென்று அந்த சாரை முழுங்கி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காவோட துகள்களை வெளியில் துப்பிடணும். இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலையில் வெறும் தேங்காய் பால் மட்டும் தேங்காயை சொரவி அதில் கடித்து மென்று தான் முழுங்கணுமே தவிர தேங்காய் பாலை தனியாக எடுத்து நீங்கள் குடிக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயத்த பண்ணணும். அதுக்கப்புறம் இது காலையில் வெறும் வயிற்றில் பண்ணணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு 10 நாள் பண்ணலாம். ஒரு 10-11 மணிக்கு மேலே நல்ல பசும் வெண்ணெய்வை எடுத்து வாய் முழுவதும் தடவி விடலாம். ஒரு சின்ன கட்டிவை, அந்த பசு வெண்ணெய்வை சின்ன கட்டிவை எடுத்து முழுங்கும் போது உடலுக்குள்ள குடல்களில் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாம் கொஞ்சம் சரியாகும். இதுக்கும் சில உடம்புகள் ஒத்து வராமல் புண்கள் அதிகரிக்கும் பட்சத்தில் நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு குடல் புண்களை சரி பண்ணுறதுக்கு இன்னும் அதுக்கு மேலே ஒரு வைத்தியத்தை சொல்லி கொடுக்குறேன். அன்பா இருப்போம், அன்பை பகிர்வோம். குருவே சரணம். வணக்கம். வணக்கம். நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பலம் சுவாமிகள் அவர்களுடைய பாத கமலங்களை வணங்கிட்டு மலேசியால நடக்கக்கூடிய வாசியோக வகுப்பை பத்தின விவரங்களை சொல்றேன், கேட்டுக்கோங்க. வருகிற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2024 வருடம் நம்மளோட வாசியோக வகுப்பு மலேசியாவில் நடக்கிறதுக்கு திட்டமிடப்பட்டு இருக்குது. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் சர்வதேச வாசியோக வகுப்பாக இருக்கிறதுனால இதை ஒரு முழு நாளில் நடத்தி முடிக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கிறோம். இந்த வாசியோக வகுப்பில் மலேசியா வாழ் மக்கள் இல்லைன்னா சிங்கப்பூரில் இருக்கிறவங்க கூட கலந்துக்கலாம் அப்படின்னா யார் வேணால் கலந்துக்கலாம். அப்படி கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி பேசுங்க. வாட்ஸ்அப் கால் பண்ண ஒருவேளை நான் எடுக்கலை அப்படின்னா நானே திருப்பி உங்களுக்கு கூப்பிட்டு பேசுவேன். ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றியும் ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றியும் உங்கள் கூட தெளிவாக பேசணும். அதனால் யாரெல்லாம் புதுசாக வாசியோகம் கற்றுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவங்கெல்லாம் பிப்ரவரி 4ஆம் தேதி காலையில் 9 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் மலேசியாவில் இருக்கிற கிளாங் அப்படிங்கிற இடத்துல தான் வாசியோக வகுப்பு நடத்தலான்னு இருக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் இந்த விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தெரியப்படுத்தலாம். இப்போ நான் இடம் சொல்லிட்டேன் கிளாங்குன்னு. ஸோ கிளாங்கோ அதுக்கு பக்கத்தில் கேஎல்லோ ஜேபியோ பக்கத்தில் யார் இருந்தால் கூட நீங்கள் கலந்துக்கலாம். நீங்கள் வர்றேன் அப்படின்னு சொல்கிறத வச்சு தான் நம்ம நிறைய ஏற்பாடுகள் பண்ணுறோம். நம்ம தன்னார்வ தொண்டர்கள் நிறைய ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் உங்களோட வருகையை எனக்கு வாட்ஸ்அப் கால் மூலமாக இல்லை சாதாரண கால் மூலமாக உறுதி பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பிற ஏற்பாடுகள் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை இணைச்சிருவோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கிளாங்கில் எந்த இடத்துல எந்த மஹாலில்
எந்த லொக்கேஷனில் நம்ம வகுப்பு நடத்த போகிறோங்கிற முழு விவரத்தை, என்ன கொண்டு வரணும், எப்படி வரணுங்கிற எல்லா விவரத்தையும் நானே உங்களுக்கு தெரிவிச்சிருவேன். நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிக்கவே வேண்டாம். அதனால் உங்களோட முதல் படி என்ன அப்படின்னா, மலேசியா வாழ் மக்களாக இருந்தீங்க அப்படின்னா வாசியோக வகுப்பு கலந்துக்கணும். February 4 ஞாயிற்றுக்கிழமை 2024 வருடம். விருப்பம் இருந்தால் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம வாசியோக வகுப்பை மலேசியாவில் கற்றுக்கிட்டவங்க, ஒருவேளை சிங்கப்பூரில் கற்றுக்கிட்டவங்க, இல்லை பக்கத்தில் ஏதாவது இருந்து கற்றுக்கிட்டவங்க நீங்கள் இருந்து, சார் நாங்கள் உங்களோட சத்சங்க வகுப்பில் கலந்துக்கிறோம் சார் அப்படின்னு நீங்கள் விருப்பம் தெரிவிச்சிங்கன்னா இதே மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி, சார் ஏற்கனவே நான் தீட்சை வாங்கியாச்சு, நான் சத்சங்க வகுப்பில் கலந்துக்க விரும்புகிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த சத்சங்க வகுப்பு ஏற்கனவே கற்றுக்கிட்டவங்களுக்கு February 3 2024 வருடம் நடக்க போகுது. அது தனி இடம், வேற இடத்துல நடக்க போகுது. கிளாங்குக்குள்ள தான், கிளாங்குக்கு பக்கத்தில் தான். அதனால் ஏற்கனவே வகுப்பு கற்றுக்கிட்டவங்களுக்கு February 3 சத்சங்க வகுப்பு இருக்குது. புதிதாக கற்றுக்க போகிறவங்களுக்கு February 4 அது தனி வகுப்பு இருக்குது. அதனால் எந்த சந்தேகங்கள் இதை பற்றி இருந்தாலும் என்ன நீங்கள் தொடர்பு கொண்டு தாராளமாக கேட்கலாம். சில ஆசிரம பணிகள், குரு பூஜை, இந்த மாதிரி விஷயங்களில் நான் கொஞ்சம் ஏதாவது ஈடுபட்டிருந்தேன்னா உங்கள் கால் மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் போட்டுருங்க. நான் இந்த மாதிரி கூப்பிட்டுருந்தேன், நீங்கள் எடுக்கலன்னு சொன்னீங்கன்னா நானே பார்த்துட்டு உங்களை இமீடியட்டாக கூப்பிடுவோம். இல்லைன்னா இங்கே வாலண்டியர்ஸ் உங்களுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. என் கூட பேசினதுக்கப்புறம் நீங்கள் மலேசியாவில் இருக்கக்கூடிய சில தன்னார்வ தொண்டர்கள்கிட்டே நீங்கள் பேசிக்கலாம். சுலபமாக அங்கே கிளாங்கில் மண்டபத்துக்கு வர்றதுக்கு மற்ற விவரங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் பேசிக்கலாம். உங்களை எல்லாம் February 3 சத்சங்க வகுப்புலையும் February 4 புதிய வாசியோக வகுப்புலையும் சந்திக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாகவும் ஆவலாகவும் காத்துட்ருக்கிறேன். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.